எவ்வளோ பெரிய ஹீல்ஸ் போட்டிருக்கீங்க? நான் கேட்ட ஃபர்ஸ்ட் கேள்வி ஷி எப்படி இருக்கும் ஒரு பொண்ணுகிட்ட கேட்கக்கூடாத கேள்வின்னு எனக்கு அப்போ தான் தெரிஞ்சுது. ஷி வாஸ் சோ கூலி ஆன்சர். நீங்களே பார்த்து தெரிஞ்சுங்கன்னு கால் எடுத்து நீ எனக்கு எப்படி இருக்கும் ஷி டிட் தட். அங்கேயே வி broke the ice ஆக்சுவலாக. அப்புறம் நிறைய காமன் திங்ஸ் எங்களுக்குள்ள இருந்துச்சு. அவங்க ஹைட்டுக்கும் அவங்க பண்ற விஷயத்துக்கு சம்மந்தமே கிடையாது. ஷி இஸ் ஷார்ட் ஒன்லி. நான் வந்து என்னன்னா எதிர்பார்த்தது டால், அங்கே ஒரு மச்சம் இருக்கணும், அப்படி பாபி டால் ரேஞ்சில் நான் எப்போதுமே ஃபீல் பண்ணிருப்பேன். சிண்டி கிராஃபர்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த டைம். அப்போ வந்து மோல் ஹியர் இப்படிலாம் இருக்கணும்னு எங்க அம்மாட்டெல்லாம் நான் சொல்லி வச்சிருக்கேன். இதெல்லாம் அப்புறமா நான் வந்து இதெல்லாம் எதிர்பார்த்தேன். எனக்கு கூட தான் மச்சம் இருக்கு, இங்க இருக்கு பாருங்க, எங்க தேட வேண்டியதா இருக்கு. ஸோ இது எதையுமே விட்டு கொடுக்கறது இல்லை. பட் ஆனால் ஷீ இஸ் அ பேக்கேஜ். ஹைட்டு இதெல்லாம் வந்து முக்கியமே இல்லை. அல்டிமேட்லி லைஃப்ல வந்து கம்பேனியன்ஷிப் நீங்க எந்த அளவுக்கு ஜெல் பண்றீங்க, உங்களுக்கு புரிதல், இது விஷயம் தான் ஐ திங்க் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதர் திங்ஸ் ஆர் வெரி எக்ஸ்டர்னல். அதெல்லாம் வந்து அப்படின்றது மறைஞ்சிரும். ஜஸ்ட் இஸ் பிகினிங் ஸ்டேஜ் தான் அதெல்லாம்ன்றது எனக்கு புரிஞ்சிருச்சு. நான் ஃபர்ஸ்ட் பார்க்கும் போது எனக்கு வந்து சில ஐசெட் நான் வந்து நேரில் பார்க்கணும் அப்படின்னு. ஓகே பார்க்கலாம். நான் என்ன சொன்னேன், நான் வந்து அவங்கள வந்து எங்கேயாவது வர சொல்லுங்க, நம்ம சும்மா போயிட்டு எங்கேயாவது நான் ஐ ஜஸ்ட் see and maybe I'll just have 10 minutes chat with her. வெளியில யாருக்கும் தெரிய வேணாம். They said we'll meet up in one restaurant, ஒரு ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் சொல்லிட்டு அங்க போனா ஒரு 25 பேர் அவங்க வீட்ல இருந்து, என் வீட்டில் அம்மா அப்பாலாம் வந்தாங்க, நாங்கள் எடுத்துக்கிறோம். அம்மா அப்பா வரல, அம்மா மை பிரதர் இன் லா சிஸ்டர்லாம் வந்திருந்தாங்க. அங்கே போனால் ஃபுல் இது அவங்க அப்பா தான் பொக்கே கொடுத்து என்னை வர வைக்கிறேன். எப்பா நான் வந்து ஏதோ சும்மா பார்க்கறதுக்கு வந்து பொக்கே கொடுத்து வர வைக்கிறாங்க. உள்ளே போனால் உடனே அந்த ஆர்த்தி வந்து எங்கள் அம்மா காலில் விழுந்து என்ன ஏதோ பொன் பார்க்குற மாதிரி இருக்குது. அதை விட இது என்னென்னா கன்ஃபார்ம் பண்ணிட்ட மாதிரியே ஒரு ஃபீல் எல்லாருமே. ஏன்னா அம்மாவும் கொஞ்சம் பாசிட்டிவான சென்சிங் எல்லாம் சொல்லிட்டே தான் வந்துட்டு இருந்தாங்க. எனக்கா டென்ஷன், நம்ம எவ்வளோ பண்ணியிருக்கோம் படத்துல நம்ம கல்யாணம் பண்ணியிருக்கோம், பொண்ணு பார்க்கணும். பட் இப்போ உண்மையான டென்ஷன் அப்பதான் தெரிஞ்சு. ஸோ திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ பட்டர்ஃப்ளைஸா இருக்குது எனக்கு. அங்க போனோன்னா எல்லாம் வந்து எல்லாம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. என்னப்பா விட்டா நாளைக்கு கல்யாணம் பண்றவனுக்கு போட்டிருக்கே அப்படின்னு போயிட்டு இருக்கேன். எல்லாரும் உட்காந்துட்டாங்க, பெரிய ரவுண்ட் டேபிள்ஸ் எல்லாம் உட்காந்துட்டு இருக்கோம். என் ஆப்போசிட்ல அது பண்ணிருக்கேன். ஹலோன்னு சொல்லிட்டு சும்மா அப்படி பார்த்துட்டு இருந்தோம். அவ்வளவுதான், ஒரு ஃபார்மல் தான் ஹலோன்னு சொல்லிட்டு. அப்புறம் அக்கா சொன்னாங்க, அருண் நீ போய் பேச, தனியா பேச. ஆமாக்கா நான் பேசிட்டு வந்துடுறேன். அங்கிள் நான் பேசணும். சரிப்பா நீ பேசுங்க. எங்க அனுப்பானா இவங்க இங்க இருக்கிறாங்க அந்த ரவுண்ட் டேபிள் பக்கத்துல ஒரு 2 சீட்டர் வச்சு இங்க என்ன பேசுறதே என்னப்பா நான் கொஞ்சம் சத்தமா பேசுறது இவங்களுக்கு கேட்டுரும் போல் இருக்கு. அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷனை செட் பண்றாங்க எங்களுக்கு. வீட்டுல வந்து எல்லாருமே வந்து லவ் மேரேஜ். நான் வந்து அப்பா அம்மா பாக்குற பொண்ணு தான் பண்ணி பொண்ணு ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கும். ஸோ அதனாலேயே ஐ டென்ட் ஃபால் இன் லவ். அது ஃபால் இன் லவ் இல்ல, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்தது. ஆனா அம்மா என்ன பயமுறுத்தி வச்சாங்கன்னா, இங்க பாருப்பா நீ ஏதாவது லவ் கிவ்னு போனீங்கன்னா போலீஸ் கேஸ்ன்னு கொண்டு வந்துருவாங்க, உன்னை கோர்ட் வரைக்கும் கொண்டு வந்துருவாங்கன்னு. எனக்கு எப்போ நான் ஸ்கூல்ல இருக்கும் போது எனக்கு வந்து ஜாதகத்தில் இருக்குன்னு அடிச்சு விட்டாங்க. இது வந்து உண்மையா என்னன்னு இப்ப கேட்ட ரீசெண்டா ஆமாம்மா உண்மையை சொல்ல சிரிக்கிறாங்க, இன்னும் தெரியல அது உண்மையா என்னன்ட்டு. ஸோ அந்த பயத்திலேயே எனக்கு வந்து நான் ஓடுவேன். அவங்க சும்மா பேச வருவாங்க, இப்படி ஓடியே நான் கடைசி வரைக்கும் ஒன்றும் பண்ணாம விட்டது ரொம்ப. இப்போ யோசிக்கிறேன், ரொம்ப பண்ணிட்டோமா, வேஸ்ட் பண்ணிட்டோமே அப்படின்ட்டு. பட் எனிவேஸ் ஐ ஜஸ்ட் புல் ஆர்த்திஸ் லைக் அப்பப்போ நான் வந்து இதெல்லாம் மிஸ் பண்ணிட்டோமா அப்படின்னு. ஏன் இப்போ ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்களா அப்படின்னு. சச்சா சொல்கிறேன். ஸோ இந்த தட் வே அப்பா அம்மா பார்த்த பொண்ணு தான் ஆர்த்தி. அண்ட் எனக்கு ஃபர்ஸ்ட் பொண்ணு பார்க்குறாங்க. அண்ட் தட் வாஸ் ஓகே.